Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம டிஃபரண்டான ஒரு சைட் டிஷ் எப்படி ரெடி பண்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். இது நல்லா டேஸ்டா இருக்கும். எப்பவுமே ஒரே மாதிரி சைட் டிஷ் செஞ்சு சாப்பிடுறதை விட கொஞ்சம் டிஃபரண்டா செஞ்சு சாப்பிடுங்க. இது ஒயிட் ரைஸ், நான், புலாவ் எல்லாத்துக்குமே இது சூப்பரா இருக்கும். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு 8 ல இருந்து 9 காஷ்மீரி வத்தல் எடுத்துர்க்கேன். சாதாரண வத்தல்னா ஒரு 6 ல இருந்து 7 வத்தல் எடுத்துக்கோங்க. இத சீட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வத்தலை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு சீட்ஸோட போடும்போது காரம் கொஞ்சம் அதிகமாக தெரியும். இது கூட ஒரு 10 ல இருந்து 11 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் லெமன் சாறு சேர்த்துக்கலாம். புளிப்புக்கு நம்ம லெமன் சாறு மட்டும்தான் சேர்க்க போகிறோம். லெமன் சாருக்கு பதிலாக தயிர் சேர்த்து கூட நீங்கள் கலந்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்ல ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி இப்போ எடுத்தாச்சு. 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இப்போ டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ணி தான் இந்த மசாலா ரெடி பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ண விருப்பம் இல்லாட்டினா நீங்கள் பாயில் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மசாலா ரெடி பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ எல்லா உருளைக்கிழங்கும் சேர்த்தாச்சு. இது ஒரு நல்ல ஒரு கோல்டன் கலர் வரணும். அந்தளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா மாறினதுக்கப்புறமா இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சதுக்கப்புறமா நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக தான் தேவைப்படும். மீடியம் சைஸ் வெங்காயம்னா ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கலாம். இதில் நம்மளுக்கு வதக்கிறதுக்கு தான் டைம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். மற்றபடி டேஸ்ட்டு உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். இப்போ வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கலாம். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்தளவுக்கு வதக்கும்போது கிரேவியோட டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி காஷ்மீரி வத்தல் சேர்த்துருக்கனால நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போ நல்லா ஆயிலே வதக்குவோங்க. நம்ம பச்சையாக அரைச்சிருக்கனால ஆயிலில் நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா இது கூட ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் ஆயில் கூட தான் தேவைப்படும். கொஞ்சம் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க இந்த டயத்தில். இது கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த மிக்ஸி ஜார்லேயே நான் இன்றைக்கி 1 ல இருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிற போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து ஆயில் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா அந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்தளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரித்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா அந்த உருளைக்கிழங்கோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா ட்ரையாக வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். இது நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸ்க்கு நான் ரெடி பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் லிக்விடாக செஞ்சுட்டு சப்பாத்தி, புலாவ் எல்லாத்துக்குமே இது வச்சு சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலா நல்லா உருளைக்கிழங்கோட மிக்ஸ் ஆகிருக்கு. இந்தளவுக்கு அப்பப்போ கலந்து விட்டு வதக்கும்போது அடி பிடிக்காமல் நல்லா வதங்கிடும். இப்போ நம்மளோட டேஸ்டியான சில்லி கார்லிக் பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா அந்த உருளைக்கிழங்குல மசாலா இறங்கியிருக்கு. இந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம சாப்பிட வேண்டியதாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.